தந்தை, மைந்தர், தூய ஆவியராம் திருத்துவ கடவுளுக்கே அனைத்து மாட்சியும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த தூய நாளிலும் காலை பொழுதிலே இந்த காணொளி காட்சி தொழுகையின் வழியாக இந்த தொழுகையிலே இணைந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற திருப்பெயரில் இந்த நாளின் தொழுகைக்காக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகிறேன். நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவரை தொழுவோம். ஆண்டவரே, உம்மை நாடி தேடும் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூர்வாராக. நீர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோர் கடவுள் மாட்சிமிக்கவர் என்று எப்போதும் சொல்வார்களாக. ஆண்டவராகிய கடவுள், இஸ்ரவேலின் கடவுள் போற்றி போற்றி. அவர் ஒருவரே வியத்தகு செயல்களை புரிகின்றார். மாட்சி பொருந்திய அவரது பெயர் என்றென்றும் புகழப்பெறுவதாக. அவரது மாட்சி உலகெல்லாம் நிறைந்திருப்பதாக. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம், வேண்டுதல் செய்வோம். தூயாதி தூயவரும் அனுதினமும் தூய பாதையிலே நாங்கள் நடப்பதற்கு தூய வழிகளை எங்களுக்கு காட்டி எங்களை ஆசீர்வதிக்கின்றவருமாகிய எங்கள் அன்பின் கடவுளே, மகிழ்ச்சி நிறைந்த ஆசீர்வாதமான இந்த தூய நாளை எங்கள் கரங்களிலே தந்து இந்த காலை பொழுதிலும் ஆண்டவர் எங்களுக்கு தந்த புதிய அருளோடு தூயவராகிய உம்மை தூய நிலையிலே தொழுது கொள்ள கடவுள் எங்களுக்கு தருகின்ற இந்த வாய்ப்பை எண்ணி ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளை ஆசீர்வாதமாய் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த காலை பொழுதிலும் நாங்கள் இருக்கிற இடங்களிலிருந்து இந்த காணொளி காட்சி தொழுகையிலே எங்களை இணைத்து கொள்ளவும், நாங்கள் இணைந்து உம்மை தொழுது கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்கிறீர். உம்மை போற்றுகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் ஏறெடுக்கிற இந்த தொழுகையை ஆண்டவர் அங்கீகரிப்பீராக. இந்த தொழுகையிலே இணைந்திருக்கிற அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. உற்சாகத்தோடும் முழுமனதோடும் உண்மை நிலையோடும் உம்மை தொழுது கொள்ள ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அருள் தாரும். ஆண்டவரே, உம்முடைய மாறாத உடன் இருத்தலை இந்த தொழுகையிலும் நாங்கள் உணர்ந்து ஆண்டவரை போற்ற நீர் எங்களுக்கு உதவி தாரும். இந்த தொழுகையிலே நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், படிக்கிற சிந்திக்கிற உம்முடைய வார்த்தை, உம்முடைய சமூகத்திலே வைக்கிற மன்றாட்டுக்கள், இவற்றின் வழியாக உமக்குரிய மாட்சியை நிறைவோடு நாங்கள் தரவும். ஆண்டவரே, இந்த தொழுகையின் வழியாய் எங்கள் வாழ்வுக்குரிய ஆன்மீக நிறைவுகளை நாங்கள் சொந்தமாக்கி கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு துணை தாரும். இந்த தொழுகையையும் எங்களையும் தம்முடைய கரங்களிலே தருகிறோம். உடன் இருந்து எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து வழியாய் இவைகளை கேட்கிறோம். வேண்டுதல் கேளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். கடவுளின் திருப்பெயரின் மாட்சிக்காகவும் இந்த நாளின் நம்முடைய தொழுகைக்கு தொடக்கமாகவும் நாம் அனைவரும் இணைந்து ஞான பாடல்களில் 7வது ஞான பாடலை பாடுவோம். நாம் தேவ சந்நிதானத்தில் மகா மகிழ்ச்சியாக வந்தாதி கத்தரண்டையில்
வணக்கம் செய்வோமாக என்ற பாடல், ஞான பாடல் 7. நின்றவாறே முறையாக படிக்க தெரிந்து கொண்ட சங்கீதம் 67. 67வது சங்கீதத்தை முறையாக படிப்போம். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சண்யமும் விளங்கும்படியாய் தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. ஜனங்களின் நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கெம்பீரத்தோடு மகிழக்கடவர்கள். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தரும். தேவனாகி எங்கள் தேவனை எங்களை ஆசீர்வதிப்பார். இணைந்து படிப்போம். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக.
அன்புக்குரியவர்களே, தூயவராகிய கடவுளை தொழுது கொண்டிருக்கிற நாம் ஆண்டவருடைய தூய சமூகத்திலே நம்முடைய உள்ளங்களை இணைத்திருக்கிற நாம் தூய நிலையிலே கடவுள் நம்மை தொழுது கொள்ள வேண்டும் என்று அழைக்கிறார். நம்முடைய வாழ்வு தூய வாழ்வாக இருக்க கடவுள் விரும்புகின்றார். கடந்த காலங்களிலே கடவுளின் விருப்பத்திற்கு எதிராக நம்முடைய வாழ்விலே நாம் செய்த எல்லா தவறுகளையும் பிழைகளையும் கடவுள் முன்னிலையிலே மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்து மன்னிப்புக்காக மன்றாடுவோம், வேண்டுதல் செய்வோம். நான் தூயவராக இருப்பது போல நீங்களும் தூயவர்களாக இருக்க வேண்டும் என்று தம்முடைய வார்த்தை வழியாய் கடவுள் தம்முடைய எதிர்பார்ப்பை நமக்கு சொல்லுகிறார். தூயவராகிய கடவுளை தூய நிலையிலே நாம் தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்விலே காணப்படுகிற தூய்மை கேடுகள் கடந்த நாட்களிலே நம்முடைய வார்த்தைகள், சிந்தனைகள், செயல்கள் வழியாய் நம்முடன் வாழ்கின்ற மக்களுக்கு எதிராக, இறைவனுக்கு எதிராக, அவருடைய விருப்பத்திற்கு எதிராக நாம் செய்த பிழைகள், தவறுகள் அனைத்தும் நம்முடைய தூய்மை கேடுகளாக, பாவங்களாக கடவுளுக்கும் நமக்கும் இடையில் நிற்பதை உணர்ந்து இந்த பாவங்களிலிருந்து மன்னிப்புக்காக ஆண்டவரிடத்திலே நாம் மன்றாடுவோம். பாவங்களை மறைக்கிறவர்களுக்கு கடவுளுடைய இரக்கமும் முழு வாழ்வும் இல்லை. பாவங்களை மறைக்காதபடி குறைவுகளை, குற்றங்களை ஒப்புக்கொண்டு ஆண்டவரிடம் அறிக்கையிட்டால் கடவுளின் இரக்கம் கிடைக்கும் என்று அவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே தம்முடைய உயிரை கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மீட்பை உணர்ந்து மீண்டும் மீண்டும் பாவங்கள் செய்து அவரை மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறைகின்ற மக்களாய் இல்லாமல் மீட்கப்பட்ட மக்களாய் ஒவ்வொரு நாட்களிலும் வாழ்ந்து ஆண்டவருக்கு மகிழ்வை தருகின்ற மக்களாய் வாழ நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்து மன்னிப்புக்காக மன்றாடுவோம். வா நீசப்பாவி வா என்று என்னை கூப்பிட்டீர், என் தோஷம் தீர ரட்சகா, என்னை தூய்மையாக்கும் என்ற பாடலின் சரணத்தை நாம் இணைந்து பாடி ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய தவறுகளை அறிக்கை செய்து மன்னிப்புக்காக வேண்டுவோம். ஆண்டவருடைய அழைப்பை, அவருடைய எதிர்பார்ப்பை உணர்ந்து உண்மையாக தங்கள் தவறுகளை ஆண்டவரிடம் அறிக்கை செய்த அனைவரையும் கடவுள் இரக்கமாய் கண்ணோக்குகிறார். தீயோரும் தம் தீமையினின்று விலகி நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் அதன் பொருட்டு அவர்கள் வாழ்வர் என்பது ஆண்டவருடைய அருள்வாக்கு.
உண்மையாய் உணர்ந்து பிழைகளை அறிக்கையிட்ட நம்மை கடவுள் மன்னித்திருக்கிறார். வாக்குமாறாத கடவுள் தம் அருளோடும் ஆற்றலோடும் நிலையான வாழ்வுக்கு நேராக நம் அனைவரையும் வழிநடத்துவாராக. ஆமென். பாவ மன்னிப்பின் உறுதியை இறை கரங்களிலே பெற்றுக்கொண்ட நாம் கடந்த காலங்களில் கடவுள் நம் வாழ்வில் தந்திருக்கிற நன்மைகள் எல்லாவற்றையும் நினைந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். சோர்வுகளும் வேதனைகளும் கண்ணீரின் அனுபவங்களும் நிறைந்த சூழலிலே நோய் தொற்று பெருகி கொண்டிருக்கிற இந்த காலத்தில் கடவுளுடைய ஆச்சரியமான கிருபை, அவருடைய நிறைவான வழிநடத்துதல் நம்முடனிருந்து ஒவ்வொரு நாட்களிலும் அவர் நம்மை பாதுகாப்பதற்காக நமக்கு தருகிற நிறைவுள்ள ஆரோக்கியமுள்ள வாழ்வுக்காக இந்த நாளையும் நாம் கண்டு காலை பொழுதிலே ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவரை தொழுது கொள்ள கடவுள் நமக்கு தந்த இந்த வாய்ப்பிற்காகவும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். பலவீனங்கள், துன்பங்கள், தளர்வுகள் நம்மை ஆட்கொண்ட போது இவைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி ஆரோக்கியமான வாழ்வை நமக்கு தந்தார். நம்முடைய தொழில்களிலே தொய்வுகள், கல்வி வாழ்வுகளிலே குறைவுகள் ஏற்பட்ட போதெல்லாம் கடவுளுடைய அன்பின் கரம் நம்மை தாங்கி நடத்தினது. நமக்கு வேண்டிய நிறைவுகளை கடவுள் இவற்றின் வழியாய் தந்தார். நம்மை உற்சாகப்படுத்தினார். முன்னேறி செல்வதற்கு நமக்கு வழி காட்டினார். குடும்பங்களிலே நிறைவான அமைதியை தந்தார். பெற்றோர் பிள்ளைகள், உடன்பிறப்புகள், கணவன் மனைவி என இணைந்து நல்லுறவிலே வாழ்வதற்கு உதவி செய்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். பலவிதமான தீமைகள், பல அக்கிரமங்கள் நாட்டிலே பல பகுதிகளிலே நடக்கின்ற போதும் ஆண்டவருடைய துணையின் கரம், நம்பிக்கையின் கரம் மக்களை ஆட்கொண்டு வழிநடத்துவதற்காக, நாம் வாழ்வதற்கு கடவுள் நமக்கு தந்திருக்கிற இந்த நாட்டிற்காக, நம்மோடு இணைந்து வாழுகிற எல்லா மக்களுக்காக, கடவுளை நிறைவுள்ள வழிநடத்துதல்களுக்காக ஆண்டவரை நாம் போற்றுவோம். பாவத்திலே அழிந்து நம்முடைய ஆன்மா ஒழிந்து போகாமல் தம்முடைய திருமைந்தர் இயேசு கிறிஸ்து வழியாய் கடவுள் நமக்கு தந்த மீட்புக்காக, அந்த மீட்பை பெறுவதற்கு நம்மிடம் காட்டிய கடவுளின் விலைமதியாத அன்பிற்காக ஒவ்வொரு நாட்களிலும் அந்த மீட்பை புதுப்பிக்கவும், ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையிலே வாழ்வை அமைத்துக் கொள்ளவும், அவர் நமக்கு தந்திருக்கிற அவருடைய வார்த்தைக்காக, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற திருச்சபை என்ற கூட்டுறவு, நாம் நிறைவேற்றுகின்ற பணிவிடைகள், விசுவாச குடும்பங்கள், இறைப்பணியாளர்கள், இது போன்ற நன்மைகளுக்காக நிலையான வாழ்வு உண்டு. அந்த நிலையான வாழ்விலே ஆண்டவரோடு இணைந்து நாம் வாழ்வோம் என்ற உறுதியான நம்பிக்கையை கடவுள் நமக்கு தந்திருப்பதற்காகவும் அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்முடைய நன்றிகள் அனைத்தையும் நாம் ஒன்றிணைத்து நன்றியால் துதிப்பாடு, இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு என்ற கவியை இணைந்து பாடி ஆண்டவரை நாம் போற்றுவோம். நன்றியால் துதிப்பாடு, இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர்,
பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஆண்டவருக்கு நன்றிகளை சொன்ன நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். உட்காருங்கள். இந்த நாளுக்குரிய நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக படிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 9வது வசனம் முதல் 16வது வசனம் முடிய. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 9வது வசனம் முதல் 16வது வசனம் முடிய. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாய் இருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியிலுள்ள சகலவிதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே, எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமுமாயிருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டது என்பதே. பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே, உமக்கே புகழ் உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த வேளையிலும் நாம் அனைவரும் முழந்தாள் படியிட்டு ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். நம்முடைய தேவைகளுக்காகவும் நம்மோடு வாழ்கின்ற பிற மக்களின் தேவைகளுக்காகவும் ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். அருள் நிறைந்த ஆண்டவருடைய தூய சமூகத்திலே இந்த தொழுகையிலே நம்மை இணைத்து கொண்டிருக்கிற நாம் அனைவரும் கடவுள் நமக்கு தருகின்ற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவருடைய திருமுகத்தை நம்பிக்கையோடு பார்க்கவும், வாழ்விலே கடவுள் தந்து வருகின்ற எல்லா நிறைவுகளையும் எண்ணி ஆண்டவரை போற்றவும், ஆண்டவருடைய வழிநடத்துதல், அவருடைய இரக்கங்கள் நம்முடைய வாழ்வை இன்னும் பின்தொடர, அவருடைய கரத்தின் நிறைவுகளை நன்மைகளாய் நாம் பெற்றுக்கொள்ள நம்மை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்படைத்து நம்முடைய தேவைகளுக்காக மட்டுமல்ல, நம்மோடு வாழ்கின்ற மற்றெல்லா மக்களுடைய தேவைகளுக்காகவும் ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். நம்முடைய உள்ளங்களை ஒருமுகப்படுத்தி ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். கொடிய வைரஸினுடைய தாக்கத்தினால் வேதனைகளும் சோர்வுகளும் தளர்வுகளும் உயிரிழப்புகளும்
பயங்களும் நிறைந்த சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய அருள்கரம் நம்மை அனுதினமும் தாங்குவதை எண்ணி நாம் ஆண்டவரை போற்றுவோம். அதுபோல தொடர்ந்த வாழ்விலும் அவருடைய மேலான வழிநடத்துதல், அவருடைய பாதுகாவல் நம் அனைவருக்கும், எல்லா மக்களுக்கும் வேண்டும். எல்லா மக்களையும் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த தீங்குகள் எதுவும் அணுகாதபடி அக்கினி மதிலாய் சூழ்ந்திருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் என்று ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். வேறு நோய்கள், பல நோய்களிலே உட்பட்டிருக்கிற மக்களும் பயந்து விடாதபடி, தளர்ந்து போகாதபடி, கலங்கி போகாதபடி கடவுளுடைய உறுதியுள்ள நம்பிக்கையுள்ள வார்த்தைகளை பெற்று உள்ளம் உறுதிப்படுத்தப்பட்டவர்களாய் திடமனதோடு இருந்து கடவுள் தருகின்ற ஆரோக்கியமான நலமான வாழ்வுகளை பெற்றுக்கொள்ளவும், நம்பிக்கையோடு வாழ்விலே முன்னேறி செல்லவும் ஆண்டவருடைய இரக்கங்களுக்காக ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம். நம்முடைய இல்லங்களில் இருக்கிற வயது முதிர்ந்த பெற்றோர் முதிர்ந்த நிலையிலும் சோர்ந்து போகாதபடி கடவுளுடைய பாதுகாக்கும் கரம் அவர்களை தாங்கிக் கொள்ள வேண்டுவோம். சிறு குழந்தைகளுக்காக வேண்டிக் கொள்வோம். இளமை பருவத்தில் இருக்கிற பிள்ளைகள் மற்ற எல்லா மக்களுக்காக மன்றாடுவோம். நாம் செய்கிற தொழில்களிலே குறைவுகள் ஏற்பட்டாலும் கடவுள் தருகிற புதிய ஆற்றலோடும் கடவுள் தருகின்ற ஊக்கத்தோடும் அவருடைய வார்த்தையை நம்பி தொழில்களிலே இன்னும் நாம் முன்னேறி செல்லவும், கடவுள் தருகிற உயர்வுகளை சொந்தமாக்கவும், தொழில்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க, நம்முடைய பிள்ளைகளின் கல்வி வாழ்வை கடவுள் ஆசீர்வதிக்க ஆண்டவரிடத்திலே நாம் மன்றாடுவோம். குடும்பங்களிலே ஆண்டவர் தருகிற நிறைவான சமாதானமும் ஆண்டவர் தருகின்ற நன்மைகளும் எல்லா காலத்திலும் தங்கியிருக்க ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம். தேவைகள் அநேகம் நமக்கு உண்டு. எல்லா தேவைகளும் ஆண்டவரால் சந்திக்கப்படவும், குறைவுகளின்றி வாழவும் ஆண்டவருடைய இரக்கம் நம்முடைய வாழ்விலே நிறைவாயிருக்க ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம். நம்மோடு வாழுகின்ற பிற மக்கள், நம்முடைய நாட்டில் உள்ள அனைத்து மக்கள், நாட்டின் சூழலை ஆண்டவருடைய கரங்களிலே நாம் ஒப்புக் கொடுப்போம். எல்லா மக்களையும் ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும். எல்லா மக்களும் இயல்பான வாழ்வுக்கு கடந்து வர வேண்டும். கொரோனா வைரஸினுடைய தாக்கம் அழிக்கப்பட வேண்டும். மக்களுடைய நலமான ஆரோக்கியமான வாழ்வுக்கென்று முன்னின்று உழைக்கிற மக்களும் ஆண்டவருடைய பாதுகாவலை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நோயின் தாக்கத்தினால் தங்களுக்கு அன்பானவர்களை இழந்திருக்கிற மக்கள், அவர்களுடைய வேதனைகள், அவருடைய கலக்கங்களிலே திடப்படுத்துகின்ற கடவுளின் கரம் அவர்களை தாங்க ஆண்டவரிடத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். நம்முடைய திருச்சபையை, திருச்சபையின் மக்களை, திருச்சபையின் பணிவிடைகளை ஆண்டவருடைய கரங்களிலே நாம் ஒப்புக் கொடுப்போம். திருச்சபை பணிவிடைகள் தோய்வின்றி நடைபெறவும், இயல்பான நிலையிலே நாம் எல்லோரும் ஆலயத்திலே வந்து ஆண்டவரை தொழுது கொள்ளுகின்ற வாய்ப்புகள் உருவாகவும், கடவுளுடைய பார்வையிலே தொடர்ந்து அவருக்கு விருப்பமுள்ள மக்களாய் நாம் வாழவும் ஆண்டவருடைய வழிகாட்டுதல்களுக்காய் ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம். துன்ப துயரங்கள், வேதனைகள், கண்ணீர், அனுபவங்கள் மாற ஆண்டவருடைய வழிநடத்துதலுக்காக ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம். பல தேவைகளுக்காய் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற மக்கள் தேவைகளிலே நிறைவுகளை காண, திருமண வாழ்வுகள் எதிர்பார்ப்பது போல நடைபெற, தொழில் வாய்ப்புகள் அதிகமாக, குடும்பங்களிலே நிறைவான சமாதானம், குடும்பங்களிலே குழந்தை பாக்கியங்கள் நிறைந்திருக்க, தலைமுறை தலைமுறையாய் எல்லா மக்களும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம். நம்மை முற்றிலுமாய் ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுத்து நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். எல்லா தேவைகளுக்காகவும் ஆண்டவருடைய பாதத்திலே
அமர்ந்து அவர் அண்டை நெருங்கி வந்து, ஆண்டவரே, உள்ளத்தின் விருப்பங்களை வேண்டுதல்களை ஏற்று நிறைவுகளை தாரும் என்று ஆண்டவரிடத்திலே வேண்டுவோம். பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணும் ஐயா எந்தன் தேவனே, கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை அருமையாய என்னை அழைக்கும் அன்பின் தூதராக செய்யும் தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேவதே என் ஆவல் பூமியில், இன்னும் நெருங்கி சேவதே என் ஆவல் பூமியில். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே அமர்ந்து உம்மை நோக்கி நாங்கள் வேண்டிக் கொண்டு எல்லா வேண்டுதல்களையும் ஆண்டவர் அங்கீகரித்தீர் என்று நாங்கள் நம்புகிறோம். நம்பிக்கையோடு இணைந்து தம்மை நாங்கள் நாடி வந்தோம். உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய விருப்பங்கள் எங்களுடைய வேண்டுதல்களாய் அமைந்திருக்கின்றன என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய வேண்டுதல்களை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு எதிர்பார்க்கிற காலங்களிலே, தகுந்த காலங்களிலே உம்முடைய விருப்பப்படி எல்லாவற்றிலும் எங்களுக்கு நிறைவுகளை தந்து எங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளாய், உமக்கு சான்றாளர்களாய் எங்களுடைய வாழ்வை தொடர கடவுள் எங்கள் அனைவருக்கும் அருள்தார். அனைவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய நிறைவான பாதுகாவலிலே ஒவ்வொருவரையும் வைத்துக்கொள்ளும். ஆற்றி தேற்றி பாதுகாவல் தந்து நம்பிக்கையோடு உறுதிப்படுத்தி ஆண்டவர் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் மன்றாடுகிறோம். எங்களை தாழ்த்தி உம் திருவடிகளிலே தருகின்றோம். தொடர்ந்து எங்களோடும் எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து வழியாய் கேட்கிறோம் நல்ல தந்தையே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, ஆசீர்வாதமான இந்த தூய நாளிலும் இந்த காணொளி காட்சி தொழுகையின் வழியாக ஆண்டவரை இணைந்து தொழுது கொள்ள இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற திருப்பெயரிலே ஒரு முறை கூட அன்போடு வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இல்லங்களிலே இருந்தாலும், நம்முடைய பணியிடங்களிலே இருந்தாலும், இந்த தொழுகையிலே நம்மை இணைத்து கொண்டு கடவுளை நாம் தொழுது கொள்ள கடவுள் இந்த ஒரு வாய்ப்பையும் நம்முடைய வாழ்விலே இணைத்திருக்கிறார் என்பதை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நாம் போற்றுவோம். அன்புக்குரியவர்களே, இந்த காலை பொழுதிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க நம்முடைய உள்ளங்களை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு என்ன கற்றுத்தருகிறார், தம்முடைய வார்த்தை வழியாய் நம்மிலே என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவரிடத்திலே கற்றுக்கொள்ள நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். இந்த நாளின் நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக நாம் படிக்க கேட்ட அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரத்தின் 15வது வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கின்றேன். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே. தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே. தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே என்பதுதான் இந்த வசனத்தின் விளக்கமாக இருக்கிறது. தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே. Do not call anything impure that God has made clean என்று ஆங்கில
திருமறை இந்த வசனத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையிலே தீட்டாக மனிதர் கருதுவதும் அதுவும் கடவுள் தூய்மையானது என எண்ணினதை மனிதர் தீட்டாக எண்ணுவதும் அது கூடாது என்று கடவுள் கற்றுத்தருவதுமாக ஒரு ஆலோசனை இந்த வசனத்திலே இருப்பதை நாம் கவனிக்கிறோம். இந்த நாளிலே இந்த இறை வார்த்தை சார்ந்து சில சிந்தனைகளை, குறிப்பாக நாம் வாழ வைக்கப்பட்டிருக்கிற சூழல், நம்முடைய இந்திய நாட்டினுடைய சூழல், இந்த இந்திய நாட்டினுடைய சூழலிலே கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்வு நிலை, ஆண்டவர் நம்மை வைத்திருக்கின்ற பொழுது நம்முடைய இருப்பு நிலை எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்திக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இந்திய நாட்டை நாம் சிந்திக்கின்ற பொழுது இந்திய நாடு ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. இந்தியன் சொசைட்டி இஸ் எ ப்ளூரலிஸ்டிக் சொசைட்டி. பன்முகத்தன்மை, பல்வகை நிலை இந்திய சமுதாயத்திலே அமைந்திருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. பல்வேறுபட்ட சமயங்கள், டிஃபரண்ட் ரிலீஜியன்ஸ், பல்வேறுபட்ட கலாச்சாரங்கள், டிஃபரண்ட் கல்ச்சர்ஸ், பல்வேறுபட்ட மொழிகள், டிஃபரண்ட் லாங்குவேஜஸ், பல்வேறுபட்ட மக்களினங்கள், டிஃபரண்ட் எத்னிக் குரூப்ஸ் அல்லது பல்வேறுபட்ட மக்கள் இந்திய நாட்டிலே நம்மோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படி பலதரப்பட்ட மக்கள், பல்வேறுபட்ட நிலைகளிலே வாழ்பவர்கள் ஒரு இடத்திலே வாழ்ந்தால் அந்த வாழ்வு எப்படி இருக்கும் என்று மனதிலே நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அநேக நேரங்களிலே இப்படி வித்தியாசமானவர்கள் ஒரு இடத்திலே வாழ்ந்தால் பிரச்சனைகள் அதிகமாகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சண்டை சச்சரவுகள் அதிகமாய் உருவாகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நம்முடைய நாட்டிலும் இதுபோன்ற ஒரு சூழலிலே, பல்வேறுபட்ட பன்முகத்தன்மையிலே நம்முடைய இந்திய நாட்டின் மக்கள் வாழுகின்ற போது பிரச்சனைகள் அதிகமாய் உருவாகுவதற்கு, பிரச்சனைகளுக்கும் வாய்ப்புகள் உண்டு என்பதை நாம் அறிகின்றோம். பல பிரச்சனைகளும் உண்டு, சண்டை சச்சரவுகளும் பல இடங்களிலே இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ளுகின்றோம். இந்த சூழலிலே கிறிஸ்தவர்களாகிய நம்மை கடவுள் இவற்றுக்கு இடையிலே வாழ வைத்திருக்கிறார். பன்முகத்தன்மை கொண்ட ஒரு டைவர்சிட்டி நிறைந்த ஒரு சூழலிலே கிறிஸ்தவர்களாகிய நம்மை கடவுள் வைத்திருக்கிறார். மற்ற மக்களோடு, பிற கலாச்சாரம், பிற மொழிகள், பிற சமயத்தவர்கள், பிற இனத்தவர்கள் வாழுகின்ற எல்லா மக்களோடும் நாம் வாழுகின்ற போது அவர்களோடு நம்முடைய உடனிருப்பு, நம்முடைய பிரசன்ஸ் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளின் சிந்தனைகள் நமக்கு கற்றுத்தருகிற உண்மைகளாக காணப்படுகிறது. நாம் எப்படி பிற மக்களோடு இணைந்து வாழுகிறோம், பல்வேறுபட்ட மொழிகள், கலாச்சாரங்கள், சமயங்கள், இப்படிப்பட்ட நிலைகளிலே வாழ்கிற மக்களோடு நாம் எப்படி இணைந்து வாழுகிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகின்றன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் எப்படி வாழ கடவுள் நம்மிலே எதிர்பார்க்கிறார் என்றால், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த நற்செய்தி, கிறிஸ்தவ நற்செய்தி, அதிலே நாம் உண்மையாய் இருக்க வேண்டும். அதை நாம் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். நற்செய்தியை விட்டு அங்கும் இங்கும் நாம் திசை திரும்பக்கூடாது, வழி விலகக்கூடாது. அதிலே நாம் உறுதியாய் உண்மையாய் இருக்க வேண்டும். அதுபோல இன்னொன்று, நம்முடைய பணிவிடைகள், நம்முடைய இறைப்பணிகள், நாம் செய்கின்ற தொண்டுகள், சேவைகள், பணிவிடைகள் எல்லாவற்றிலும் நம்மோடு, இந்த சமுதாயத்திலே கிறிஸ்தவர்களாயிருக்கிற நாம் மட்டுமல்ல, நம்மோடு பல சமயத்தவர்கள், பல இனத்தில் உள்ளவர்கள், பல மொழிகள் பேசுகிறவர்கள், பல கலாச்சாரத்திலே உள்ள மக்கள் இணைந்து வாழுகிறார்கள். எனவே அவர்களை காயப்படுத்தக்கூடாது,
அவர்களும் இறை மக்களே என்ற ஒரு உணர்வு நம் உடன் வாழுகின்ற அயலகத்தாராய் நமக்கு அடுத்திருப்பவர்களாய் வாழுகின்ற அந்த மக்களை குறித்த ஒரு கவனமான ஒரு உள்ளுணர்வு நமக்கு தேவை என்பதை ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பன்முகத்தன்மை கொண்ட சூழலிலே நாம் வாழ்கின்ற போது இந்த இரண்டு சிந்தனைகளும் நம்முடைய உள்ளத்தை விட்டு ஒருபோதும் விலகக்கூடாது. இந்த பல்சமய சூழலிலே வாழ்கின்ற நாம் எப்படி இந்த மற்ற மக்களோடு இணைந்து வாழ்வது? இங்கு நான் சொன்னது போல நற்செய்தியிலே நாம் உண்மையாய் இருக்க வேண்டும். ஆண்டவரை நாம் நம்புகிறோம். ஆண்டவரை நம்புகின்ற அந்த நம்பிக்கையிலே எந்த சூழலிலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இதன் வழியாய் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இறை நம்பிக்கையை விட்டு நாம் ஒருபோதும் விலகக்கூடாது. ஆண்டவரிலே வைத்திருக்கிற நம்பிக்கையிலே எல்லா காலத்திலும் நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, எந்த மக்களோடு இணைந்து வாழ்ந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழல் நமக்கு வந்தாலும் சரி, இறை நம்பிக்கையை விட்டு விலகக்கூடாது. அந்த நம்பிக்கையிலே உண்மையாய் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். தானியேலின் புஸ்தகம் முழுவதையும் நாம் கவனிக்கிற பொழுது தானியேலின் புஸ்தகம் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு ஆழமான உண்மை என்னவென்றால், எதிர்ப்புகளும் பகைமைகளும் மிகுந்த சூழலிலே நாம் எப்படி உறுதியாய் நிலைநிற்பது என்கிற ஒரு செய்தியை இந்த தானியேலின் நூல் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. இன்றைய நாளுக்குரிய முதல் பாடமாக தானியேல் 1வது அதிகாரத்தின் 1 முதல் 21 வரை உள்ள வசனங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. இந்த முதல் அதிகாரத்தை நாம் கவனிக்கின்ற பொழுதே கடவுளை நம்புகின்ற மக்களுக்கு எதிர்ப்படுகின்ற மிகுதியான சவால்களோடு தான் இந்த முதல் அதிகாரமே தொடங்குவதை நாம் கவனிக்க முடிகிறது. எதிர்ப்புகள், பகைமை உணர்வுகள் மிகுந்த ஒரு சூழல், சவால்கள் அதிகமாய் எதிர்ப்படுகின்ற முன்வைக்கப்படுகின்ற ஒரு சூழல். எப்படி இறை நம்பிக்கையிலே மக்கள் உறுதியாய் நிலைநிற்கிறார்கள், பெற்றுக்கொண்ட நற்செய்தியை எப்படி உண்மையாய் பாதுகாக்கிறார்கள் என்பதை இந்த பகுதியும் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. பாபிலோன் அரசராகிய நேபுகாத்நேச்சர் எருசலேமை முற்றுகையிட்டு எருசலேமை சிறைபிடிக்கிறார். அதில் உள்ள உடைமைகளை சிறைபிடித்து செல்லுகிறார். ஆலயத்தின் பொருட்களை எடுத்து செல்லுகிறார். தன்னுடைய அரண்மனையிலே தனக்கு பணிவிடை புரிவதற்கென்று இஸ்ரேலிலே எருசலேமிலே உள்ள சிறந்த சில மக்களையும் அவர் பிடித்து செல்லுகிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இவர்களோடு இணைந்து முக்கியமானவராக தானியேல், இந்த 4 இளைஞர்களும் இந்த பாபிலோனியர்களால் சிறைபிடிக்கப்படுகிறார்கள், எடுத்து செல்லப்படுகிறார்கள். இவர்களை எடுத்து செல்லுகின்ற பொழுது இவர்களுடைய தன்மைகளை, இந்த 4 இளைஞர்களுடைய தன்மைகளை குறித்து அந்த பகுதியிலே நாம் கவனிக்கிற பொழுது, இவர்கள் உடல் ஊனமற்றவர்கள், மிகுந்த அழகுள்ளவர்கள், ஞானத்திலும் எல்லா ஞானத்திலும் கல்வியிலும் தேர்ச்சி பெற்றவர்கள், கல்வி அறிவிலே சிறந்தவர்கள். இவர்கள் மற்ற மக்களை விடவும் எல்லாவற்றிலும் முந்தி நிற்கிறவர்கள், திறமையுள்ளவர்கள். அப்படி இவர்களை கண்டு தன்னுடைய அரண்மனையிலே பணிவிடை செய்வதற்காக, தனக்கு கீழ் பணி செய்வதற்காக இவர்களையும் சிறைபிடித்து கொண்டு வருகிறார்கள். வேற்று நாட்டிலே, அந்நிய நாட்டிலே சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு வரப்படுகிற இந்த இளைஞர்களுக்கு என்னென்ன செய்யப்படுகிறது என்று நாம் படிக்கிற பொழுது புதிய மொழி இவர்களுக்கு கற்பிக்கப்படுகிறது. கல்தேயருடைய மொழி அங்கே கற்பிக்கப்படுகிறது. இவர்களுடைய பெயர்கள் இந்த வேற்று நாட்டிற்கு ஏற்றாற் போல பெயர்கள் மாற்றப்படுகின்றன. அன்புக்குரியவர்களே, இந்த இளைஞர்கள் ஒரு வேற்று நாட்டிலே இப்பொழுது தங்க வைக்கப்படுகிறார்கள். புதிய அறிவு புகட்டப்படுகிறது.
புதிய தங்குமிடம், புதிய வீடு இவர்களுக்கு கிடைக்கிறது. புதிய உணவு இவர்களுக்கு முன்பாக கொண்டு வரப்படுகிறது. ஒரு புதிய கலாச்சாரத்திற்குள்ளே இந்த இளைஞர்கள் வைக்கப்படுகிறார்கள். புதிய வீடு, புதிய அறிவு, புதிய மொழி, புதிய உணவு, புதிய கலாச்சாரம், இவைகளெல்லாம் புதிதாயிருந்தாலும் இவைகளெல்லாம் புதிதாயிருக்கிறது, இவைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுவோம் என்று அல்ல. இவைகளெல்லாம் கடவுளை நம்பி வாழ்ந்த இந்த இளைஞர்களுக்கு சவால்களாக முன்னிற்கின்றன. இவைகளெல்லாம் ஒரு சேலஞ்சாக, இவைகளை ஏற்க வேண்டுமா வேண்டாமா, இவைகளை எப்படி மேற்கொள்ளுவது, ஒரு பெரிய சவாலாக இவைகளெல்லாம் இந்த இளைஞர்களுக்கு முன்பாக நிற்கின்றன. முழுமையாக இதை கவனித்தால் அரசனா இல்லை அரசனுக்கு மேலாக இருக்கிற நாங்கள் நம்புகிற கடவுளா, அரசனுக்கு கீழ்ப்படிவதா, அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிவதா, இல்லை எங்களை வாழ வைக்கின்ற உன்னதராகிய கடவுளுக்கு கீழ்ப்படிவதா? பெரிய சவால்களாக இவைகள் இந்த இளைஞர்களுக்கு முன்பாக நிற்கின்றன. அன்புக்குரியவர்களே, இவர்கள் என்ன செய்தார்கள்? அரசரை விட, அதிகாரிகளை விட கடவுளுக்கே கீழ்ப்படிந்தார்கள் என்று இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இந்த இளைஞர்கள் தெரிந்தெடுத்த வழி மிகச்சிறந்த வழியாக காணப்பட்டது. அரச உணவு உண்டவர்களை விட இவர்களுடைய முகங்கள் களைப்புள்ள அல்லது செழித்த முகங்கள். களைப்புள்ள என்றால் இளைத்து போன என்று அல்ல, செழிப்புள்ள வளமான முகங்களாக இந்த இளைஞர்களுடைய முகங்கள் மக்களுக்கு முன்பாக காணப்பட்டன. தானியேல் 1வது அதிகாரத்தின் 17வது வசனத்தை கவனிக்கிற பொழுது, அரச உணவுகளை உண்ட இளைஞர்களை விட, அந்த மற்றவர்களை விட இந்த 4 இளைஞர்களுக்கும் கடவுள் அறிவையும் அனைத்து இலக்கியத்திலும் எல்லா கல்வியிலும் தேர்ச்சியையும் மிகுந்த ஞானத்தையும் நல்ல புத்திசாலித்தனத்தையும் கொடுத்தார் என்று படிக்கிறோம். தானியேலுக்கோ வென்றால் மற்ற 3 பேர்களையும் விட தரிசனங்கள் அல்லது சொப்பனங்களுடைய பொருளை உணருகின்ற ஆற்றலையும் திறமையையும் கடவுள் கொடுத்தார் என்று அந்த பகுதியிலே படிக்கிறோம். காரணம் என்ன? இவர்கள் இப்பொழுது வைக்கப்பட்டிருக்கிற நாடு வேறொரு நாடு, வேறொரு கலாச்சாரம், வேற்று மொழி பேசுகிற மக்கள், வேற சூழல். தங்களோடு இணைந்த அல்லது தங்களுடைய குடும்பங்களிலே உள்ள யூத மக்கள் தங்களை காண மாட்டார்கள், பார்க்க முடியாது. இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. இவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், செய்திருக்கலாம். நாங்கள் வேறொரு இடத்திலே தானே இருக்கிறோம், அவர்கள் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் எங்களை காண மாட்டார்களே, நாங்கள் எதுவும் செய்யலாம். அந்த ஒரு சூழல் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இவர்கள் நம்புகின்ற கடவுள் இவர்களை பார்க்கிறார். நாங்கள் நம்புகிற கடவுள், எங்களை நடத்துகிற கடவுள் எங்களை பார்க்கிறார். சவால்களாக எங்களுக்கு முன்பாக இருப்பவைகளை நாங்கள் காண்கிறோம். இவைகளை மேற்கொண்டாக வேண்டும். இவைகளெல்லாம் எங்களுக்கு தேவையானவைகள் அல்ல. தானியேலும் இளைஞர்களும் இணைந்து சொல்லுகிறார்கள், வேண்டாம், எங்களுக்கு இந்த உணவுகள் வேண்டாம், நாங்கள் இவைகளை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. எங்களுக்கு வெஜிடேரியன், பருப்பு முதலான கீரை வகைகள், இந்த உணவுகளை கொடுங்கள், எங்களை சோதித்து பாருங்கள், 10 நாட்களும் எங்களுக்கு தந்து எங்களை சோதித்து பாருங்கள், பின்பு என்ன வேண்டுமானாலும் எங்களுக்கு செய்யலாம். அன்புக்குரியவர்களே, இவர்கள் கடவுளிலே வைத்திருந்த நம்பிக்கை, இவர்கள் பெற்றுக்கொண்ட நற்செய்தி, இவர்கள் கண்ட அந்த விடுதலையின் கடவுள், இவர்களை நடத்தி வந்த கடவுள் இந்த இடத்திலும் இவர்களோடு இருக்கிறார் என்பதை இவர்கள் உறுதி செய்து கொண்டார்கள். எனவே தான் அந்த கடவுளை நம்பி அந்த நற்செய்தியின் உண்மையிலிருந்து நாங்கள் விலக மாட்டோம், தவற மாட்டோம், அதை விட்டுவிட மாட்டோம் என்பதிலே உறுதியாயிருந்து
அந்த கடவுளுக்கே நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று தீர்மானித்து, இவர்கள் இணைந்து தீர்மானித்து அரசருக்கு கீழ்ப்படிவதை விடவும் அந்த கடவுளுக்கு கீழ்ப்படிவதே மேல் என்று எண்ணி கடவுள் எங்கே தங்களை வைத்திருந்தாரோ அந்த சூழல் ஒருவேளை தங்களுக்கு பாதகமாயிருந்தாலும் தங்களை இறை நம்பிக்கையிலே காத்து கொண்டார்கள். நற்செய்தியிலே இவர்கள் உண்மையாய் இருந்தார்கள். நம்முடைய வாழ்வை நாம் கவனித்து பார்ப்போம். நம்முடைய பிள்ளைகளின் வாழ்வை இன்றைக்கு நாம் கவனித்து பார்ப்போம். நம்முடைய சொந்த இடத்திலிருந்து வேற்று நாடுகளுக்கு நாம் தொழில்களின் நிமித்தமாய், கல்வியின் நிமித்தமாய் கடந்து செல்லுகிறோம். நாம் செல்லுகிற இடத்திலே வேற்று கலாச்சாரம், வேற்று மொழிகள், வேற்று சமயங்கள், வேற்று இனத்தில் உள்ள மக்கள் வாழுகிற சூழலிலே நாம் கிறிஸ்தவர்கள், நம்முடைய இறப்பு நிலை, நம்முடைய உடனிருத்தல் மற்ற மக்கள் நடுவிலே எப்படி இருக்கிறது? நற்செய்தியை விட்டுவிட்டு, ஆண்டவரை நம்புவதை விட்டுவிட்டு, அந்த இடத்திற்கேற்ற கலாச்சாரம், அந்த இடத்து மக்களுக்கு ஏற்ற வாழ்வு முறைகளிலே உலகத்தின் போக்கிலே நாமும் ஒழுகி கொண்டு நற்செய்தியின் உண்மையிலிருந்து விலகி போயிருக்கிறோமா? ஆண்டவரை நம்புவதிலிருந்து விட்டுவிட்டு ஒருவேளை தானியேல் போன்ற இந்த இளைஞர்களுக்கு முன்பாய் வைக்கப்பட்ட சவால்களிலே இணைந்து போகிறோமா? இல்லை, நான் பெற்றுக்கொண்ட நற்செய்தி, என்னை மீட்ட கடவுளுக்கு நான் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று உணர்ந்து, நான் கிறிஸ்தவன், நான் மற்றவர்களை விடவும் வித்தியாசமாய் வாழ அழைக்கப்பட்டவன், நற்செய்தியை நான் பாதுகாத்தாக வேண்டும், கிறிஸ்துவனுடைய போதனைகளை நான் தக்க வைத்துக் கொண்டாக வேண்டும் என்று உணர்ந்து சவால்களை மேற்கொள்ளுகிறோமா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இறை நம்பிக்கையிலே நாம் உறுதியாயிருக்க வேண்டும். அது எந்த இடத்திலே நாம் வாழ வைக்கப்பட்டாலும் சரி, எந்த சூழலிலே கடவுள் நம்மை வைத்திருந்தாலும் சரி, நாம் கிறிஸ்துவின் உடையவர்கள் என்று உணர்ந்து நற்செய்தியின் சாராம்சத்திலிருந்து, அந்த சாரத்திலிருந்து நாம் விலகி போகக்கூடாது. நாம் ஒன்றை செய்ய வேண்டும், மற்றவர்களை இறை வழியிலே கொண்டு வருவதற்கு கருவிகளாய் மாற வேண்டும். ஜெரி ஸ்காசரோ என்று சொல்லுகிற அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே காணப்படுகிற திருச்சபை தலைவர்கள், தம்பதியர்கள், பெண்கள் மத்தியிலே உற்சாகமூட்டுகின்ற சொற்பொழிவுகளை ஆற்றிக் கொண்டிருக்கிற ஒரு பெண்மணி நம்முடைய வாழ்வை குறித்து இப்படி சொன்னார்: We are meant to be a ship saving people from drowning in values that don't belong to the kingdom of God என்று சொன்னார். இதனுடைய பொருள் என்ன? We are meant to be a ship saving people from drowning in values that don't belong to the kingdom of God. இறையரசின் மதிப்பீடுகள் அல்லாத வேற்று தன்மைகளிலே மூழ்கி கொண்டிருக்கிற மக்களை மீட்கின்ற ஒரு கப்பலாக இருக்க நம்மை கடவுள் வைத்திருக்கிறார். அதுதான் இதனுடைய பொருள். இறையரசின் மதிப்பீடுகள் அல்லாத, இறை நீதிக்கு அப்பாற்பட்ட, அதற்கு மாறுபட்ட வேற்று தன்மைகளிலே மூழ்கி கொண்டிருக்கிற மக்களை மீட்டெடுக்கின்ற கப்பலாக இருக்க நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இருக்கிற இடத்திலே மூழ்கி கொண்டிருக்கிற மக்களோடு இணைந்து நாமும் மூழ்குவது அல்ல, தீமைகளிலே மூழ்கி கொண்டிருக்கிற மக்களை மீட்டு கரையிலே கொண்டு சேர்க்கின்ற கப்பல்களாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். எனவே நாம் வாழுகின்ற சூழலிலே வேற்று சமயத்தவர்கள், வேற்று மொழி பேசுபவர்கள், வேற்று இனத்திலே உள்ளவர்கள், வேற்று கலாச்சாரங்கள் நம்மை சூழ்ந்து நெருங்கி வந்தாலும் இறையரசின் நீதியை விட்டுவிட்டு, இறையரசின் மதிப்பீடுகளை விட்டுவிட்டு வேற்று தன்மைகளிலே முழுகுகின்ற மக்களோடு இணைந்து நாமும் முழுகி போகக்கூடாது, அழிந்து போகக்கூடாது. நாம் ஆண்டவருடைய கரத்திலே பெற்றிருக்கிற நற்செய்தியிலே உண்மையாய் இருக்க வேண்டும், அதை காத்துக்கொள்ள வேண்டும். இறை நம்பிக்கையிலே எந்த இடத்தில் இருந்தாலும் உறுதியாய் இருக்க வேண்டும். தானியேல் போன்ற இளைஞர்கள் அதை செய்தார்கள். இரண்டாவது, ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது என்ன? நாம் எப்படி பிற மக்களிடையே
வாழ வேண்டும் என்றால் பாகுபாடு காட்டுவதை தவிர்க்க வேண்டும், பாரபட்சம் காட்டுவதை தவிர்க்க வேண்டும். பார்ஷியாலிட்டி, we have to avoid partiality. இந்த பாகுபாடு காட்டுவது, பாரபட்சம் அல்லது முகதாட்சண்யம் அல்லது ஆள் பார்த்து செயல்படுவது, இது இறையரசு சார்ந்த தகவு அல்ல, இது கிறிஸ்டியன் வேல்யூவும் அல்ல. இம்பார்ஷியாலிட்டி அல்லது பாரபட்சமின்றி செயல்படுவது, பாகுபாடு காட்டாமல் செயல்படுவது, அதுதான் கிறிஸ்தவ மதிப்பீடு. That is one of the Christian virtues. எனவே பாரபட்சமின்றி நாம் செயல்பட வேண்டும். அதாவது நம்மோடு வித்தியாசமான வேற்று கலாச்சாரம், மொழிகள் பேசுகிற மக்கள், சமயத்தில் உள்ளவர்கள் வாழுகின்ற போது அவர்களுக்கு நாம் பாரபட்சம் காட்டக்கூடாது, முகதாட்சண்யம் காட்டக்கூடாது என்பது ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு உண்மை. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் இதற்கு ஒரு நல்ல பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. பாகுபாடு காட்டக்கூடாது என்று இந்த திருமறை பகுதி நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இந்த பகுதியை நாம் கவனிக்கிற பொழுது அதனுடைய பின்னணியும் உணர்த்துகிற உண்மை, நற்செய்தி, இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல், அவருடைய பரமேறுதல், அதற்கு பின்பு நற்செய்தி உலகத்திலே பரவுகிறது. ஆனால் நற்செய்தி உலகத்திலே பரவுவது ஒரு குறுகிய எல்லைக்கு உட்பட்டு தான் இருந்தது. எருசலேம், யூதேயா, கலிலேயா என்று தான் இருந்தது, யூதர்களுக்கு இடையே மட்டும் என்று தான் இருந்தது. பின்புதான் சமாரியாவுக்கு அது இந்த நற்செய்தி கடந்து வந்தது என்று நாம் படிக்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த திருமறை பகுதியிலே நாம் படிக்கிற கொர்நேலியு என்று சொல்லுகிற இந்த அதிகாரத்திலே இருந்த, தளபதியாயிருந்த இவருடைய மனம் மாற்றம், இவர் ஆண்டவருடைய மகனாக மாற்றம் பெற்றதற்கு பின்பு சமாரியாவிலே நற்செய்தி அதிகமாக பரவியது என்று நாம் திருமறையிலே அதிகமாக கண்டுகொள்ளுகிறோம். அன்புக்குரியவர்களே, குறிப்பாக பிற இனத்தாருக்கு, பிற இனத்தில் உள்ள மக்களுக்கு, சமாரியா என்று சொல்லுகிற போது புற ஜாதியார் என்று யூதரால் கருதப்பட்டவர்கள், அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த நற்செய்தி இவருடைய மனமாற்றத்திற்கு பின்பு சென்றதை நாம் கவனிக்கிறோம். இங்கு நாம் சிந்திக்கின்ற பொழுது கொர்நேலியுவை ஒரு பாடமாக ஆண்டவர் முன்பாக வைக்கிறார். அப்போஸ்தலராகிய பேதுருவுக்கு ஒரு பாடமாக வைக்கிறார். நம் எல்லோருக்கும் அவரை ஒரு சிறந்த பாடமாக, எடுத்துக்காட்டாக வைக்கிறார். ஒருவேளை இந்த பகுதியிலே நாம் படித்த இந்த 15வது வசனம் அதனுடைய மைய வசனமாக காணப்படுகிறது. கடவுள் தூய்மையானது என எண்ணினதை நீ தீட்டாக கருதாதே என்று பேதுருவுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். 2 தரிசனங்கள், 2 திருக்காட்சிகள். ஒன்று, கொர்நேலியுவுக்கு ஆண்டவர் தரிசனமாக்குகின்றார். 2வது, பேதுருவுக்கு கடவுள் திருக்காட்சியை, ஆண்டவர் திருக்காட்சியை கொடுக்கிறார். கொர்நேலியுவுக்கு தரிசனமாகி காட்சி கொடுத்து, கொர்நேலியுவே, உன்னுடைய வேண்டுதல்கள், நீ செய்கிற நல்ல கிரியைகள், உன்னுடைய தான தர்மங்கள், உன்னுடைய வீட்டாருடைய உண்மையான நீதியான வாழ்வு கடவுளின் சமூகத்திலே ஏற்கப்பட்டிருக்கின்றது. கடவுள் உன்னை ஏற்றிருக்கிறார், உன்னை அங்கீகரித்திருக்கிறார். எனவே நீ பயப்படாதே, நீ கடவுளுடைய பிள்ளை என்கிற ஒரு அங்கீகாரத்தை அந்த காட்சியின் வழியாக கடவுள் கொர்நேலியுவுக்கு கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த ஒரு பட்டணத்திலே இருக்கிற பேதுருவிடத்திலே நீ ஆட்களை அனுப்பி அந்த பேதுருவை உன்னுடைய இல்லத்திற்கு அழைப்பித்து ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடவுள் இந்த காட்சியிலே சொல்லுகிறார். கொர்நேலியுவுக்கு சொன்னது மட்டுமல்ல, அதே ஒரு வழிநடத்துதலை பேதுருவுக்கும் கடவுள் கொடுக்கிறார். பேதுருவுக்கும் காட்சி அளித்து, இப்படி ஒரு மனிதர் இருக்கிறார், அந்த மனிதரிடத்திலிருந்து சில மனிதர்கள் வருவார்கள், அவர்கள் அழைப்பது போல நீ அவர்களுக்கு பின்னாக சென்று கொர்நேலியுடைய இல்லத்திலே சென்று அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். கொர்நேலியு யார்? ஒரு வேற்று இனத்தார், யூதர் அல்லாத ஒரு மனிதன், யூதர்களால் புறஜாதி அல்லது தீட்டு என்று கருதப்பட்டவர்,
தொடக்கூடாதவர், தீட்டாக கருதப்பட்ட இனத்திலே உள்ளவர் தான் இந்த கொர்நேலியு. எனவே கேட்ட மாத்திரத்திலே பேதுரு முடியாது என்று சொல்லுவார் என்று ஆண்டவருக்கு தெரியும். எப்படி இந்த பேதுருவுக்கு தெளிவு கொடுப்பது? பேதுருவுக்கு ஒரு காட்சியை கொடுக்கிறார். அந்த காட்சியிலே வானத்திலிருந்து ஒரு துப்பட்டி, அதாவது 4 புறத்திலும் கயிறுகளால் கட்டப்பட்ட ஒரு பாய்மர கப்பலினுடைய பெரிய பாய் போன்ற ஒன்று, அல்லது இன்றைக்கு நாம் சொல்லுவது போல ஒரு டார்பாய் ஷீட், அது போன்ற ஒரு பெரிய ஷீட்டிலே 4 புறத்திலும் கயிறுகள் கட்டப்பட்டு இருக்கின்றன. அந்த பெரிய ஷீட்டிலே என்ன இருக்கிறது என்று கவனித்தால், சகலவிதமான 4 கால் ஜீவன்களும், காட்டு மிருகங்களும், ஊரும் உயிரினங்களும், ஆகாயத்து பறவைகளும் எல்லாம் அவைகளில் அதிலே இருக்கின்றன. அது அப்படியே தனக்கு முன்பாக வருகிறது. பேதுரு இவற்றை பார்க்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், பேதுருவே நீ எழுந்திரு. பேதுரு பசியோடு தான் இருக்கிறார். ஏதாகிலும் சாப்பிட கிடைத்தால் நன்றாயிருக்கும் என்று எண்ணி இருக்கிற போது, இதோ தனக்கு முன்பாக கண் திறந்து பார்க்கிற பொழுது ஒரு கண்கொள்ளா காட்சி. எல்லா விலங்குகள், ஊரும் பிராணிகள், பறவைகள் எல்லாம் நிறைந்திருக்கின்றன. ஆண்டவர் கேட்கிறார், பேதுருவே நீ எழுந்திரு, நீ அடித்து புசி, இவைகளை எல்லாம் கொன்று சாப்பிடு. அதுதான் ஆண்டவர் சொன்னது. என்ன பார்க்கிறாய்? காட்டு மிருகங்கள், பறவைகள், பிராணிகள் எல்லாம் இருக்கின்றன. நீ இவைகளை கொன்று சாப்பிடு. பேதுரு சொல்லுகிறார், இல்லை ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, அசுத்தமானவைகளை நான் தொட மாட்டேன். இதுவரையிலும் தீட்டானதை நான் சாப்பிட்டதே இல்லை, இனியும் நான் தொட மாட்டேன், சாப்பிடவும் மாட்டேன். அசுத்தமானவைகளை எதையும் நான் ஒரு காலம் சாப்பிட்டதில்லை, இனியும் தொட மாட்டேன். ஆண்டவர் என்ன சொன்னார்? அப்பொழுதுதான் ஆண்டவருடைய வார்த்தை, இந்த வார்த்தை அங்கே பேதுருவுக்கு திட்டமும் தெளிவுமாய் வருகிறது. பேதுருவே, நான் தூய்மை என்று கருதினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே. நான் சுத்தமாக்குனதை நீ அசுத்தமாய் எண்ணாதே. இவைகளெல்லாம் என்னால் தூய்மையாக்கப்பட்டவைகள், தூய்மையானது சுத்தமானது என்று நான் எண்ணுகின்றவைகள். எப்படி நீ அதை அசுத்தமாய் எண்ணுவாய்? நீ அதை எப்படி தொடமாட்டேன் என்று சொல்லி அதை ஒரு தீட்டாக எண்ணுவாய்? நீ அதை செய்யக்கூடாது. இவைகளை நீ சாப்பிட்டாக வேண்டும். 1, 2, 3 முறை இப்படி இந்த செய்தி வருகிறது. கடைசியாக அது அப்படியே வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இதனுடைய உண்மை என்ன? இது தருகிற செய்தி என்ன? குழம்பி போயிருக்கிறார் பேதுரு. அந்த செய்தி அங்கே சொல்லப்படுகிறது. தெளிவடைகிறார். தூய ஆவியானவர் பேதுருவோடு பேசுகிறார். பின்புதான் பேதுரு உணர்கிறார், புறையினத்தவனான, புறஜாதியனான அந்த மனிதனிடத்திற்கு ஆண்டவர் என்னை அனுப்புகிறார். நான் தீட்டு அல்லது யூதர்கள் தீட்டு என்று கருதின ஒரு மனிதனிடத்திலே ஆண்டவர் என்னை அனுப்புகிறார். நான் அவனோடு இணைய வேண்டும், ஆண்டவருக்காக அவனோடு இணைந்து வாழ வேண்டும், நான் அவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, அங்கும் நற்செய்தி செல்ல வேண்டும் என்று என் வழியாய் கடவுள் விரும்புகிறார். அதை உணர்ந்து அதிலே தெளிவடைந்து பேதுரு இந்த கொர்நேலியுவால் அனுப்பப்பட்ட மக்களோடு இணைந்து செல்லுகிறார். கொர்நேலியுவை ஆசீர்வதிக்கிறார். கொர்நேலியு ஆண்டவருடைய ஒரு மகனாக மாறுகிறார். தொடர்ந்து சமாரியாவிலே புறையினத்தார் நடுவிலே நற்செய்தி பரம்புகிறது. பேதுரு ஒரு செய்தியை உணர்ந்து கொண்டார், ஒன்றை புரிந்து கொண்டார். இங்கு ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையின் வழியாய் அவர் உணர்ந்து கொண்ட உண்மை தொடர்ந்து அந்த பகுதிகளிலே நாம் படிக்கிறோம். 10வது அதிகாரம் 34, 35 ஆகிய வசனங்களிலே படிக்கிறோம். யூதர்களுக்கு முன்பாக பேதுரு பேசுகிறார். கடவுள் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுபவர் அல்ல, முகதாட்சண்யம் காட்டுபவர் அல்ல. யூதர்களுக்கு மட்டும்தான் என்னுடைய ஆசீர்வாதம், யூதர்களிடத்திலே மட்டும்தான் என்னுடைய முகம் திருப்பப்பட்டிருக்கும், யூதர்களுக்கு மட்டும்தான் மீட்பு, மற்றவர்களுக்கு இல்லை, மற்றவர்களுக்கு என்னுடைய மீட்பு அருள் இல்லை என்று கடவுள் முகம் பார்த்து ஆள் பார்த்து செயல்படுபவர் அல்ல. எந்த ஜனத்திலாயினும், எந்த மக்கள் இனத்தில் ஆனாலும் சரி, அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் நான் அறிந்திருக்கிறேன். அன்புக்குரியவர்களே,
எந்த மக்களினத்தில் ஆயிலும் சரி நீதிமானாய் கடவுளுக்கு பயந்து இறை நீதியை இறையரசிற்காக அடுத்த பரலோக ராஜ்யத்திற்கு உகந்த அதன் மதிப்பீடுகளை வெளிப்படுத்தி வாழ்வாக்கி கொண்டு வாழுகிற மக்கள் எந்த மொழி பேசுபவர்களோ, எந்த ஜாதியில் உள்ளவர்களோ, எந்த சமயத்தில் உள்ளவர்களோ, எந்த கலாச்சாரத்தில் உள்ளவர்களோ, எந்த இனத்திலே எந்த பிரிவை சார்ந்த மக்களாய் இருந்தாலும் இறை நீதியை வெளிப்படுத்தி நீதிமான்களாய் வாழுகிறார்களா? இந்த கொர்நேலியுவை போல ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து தான தருமங்களை உண்மையான பணிவிடைகளை ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்து தேவையில் இருப்போரை ஆதரித்து அநீதி செய்யாமல் தீமை செய்யாமல் வாழுகிறார்களா? அவர்கள் கடவுளுக்கு உகர்ந்தவர்கள். அவர்களை கடவுள் ஏற்கிறார். அவர்கள் யூதர் அல்லாதவர்கள் அல்லது அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் என்று எண்ணி கடவுள் அவர்களை விலக்கி வைக்கவில்லை, முகதாட்சண்யம் காட்டவில்லை, கடவுள் பாரபட்சம் காட்டவில்லை, பாகுபாடு காட்டவில்லை. நீங்களும் அதை காட்டக்கூடாது. பேதுருவுக்கு கடவுள் அதை உணர்த்தினார், நமக்கும் அதை உணர்த்துகிறார். கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் அதை உணர்த்துகிறார். பார்ஷியாலிட்டி நாம் காட்டவே கூடாது. எல்லா மக்களையும் அவர்களுடைய உணர்வுகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வாழும் இடத்திலே வேற்று இனத்தவர்களாய் வேற்று சமயத்தவர்களாய் வாழ்ந்து அவர்களுடைய நம்பிக்கையிலே வாழ்கிறார்கள் என்றால் அவர்களுடைய உணர்வுகளை காயப்படுத்தாதபடி, அவர்களை கொச்சைப்படுத்தாதபடி, அவர்கள் ஒருவேளை நம்மை விட உண்மையான நீதி செய்கிற, அவர்கள் நம்மை விட மற்றவர்களுக்கு தீமை செய்யாதிருக்கிற இறையரசிற்கு அடுத்த மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம், நீதிமான்களாய் இருக்கலாம். நம்மை விட கடவுள் அவர்களை ஏற்றுக்கொள்ளுவார். அன்புக்குரியவர்களே, கடவுள் பாகுபாடு காட்டாமல் வேறுபாடு காட்டாமல் எல்லா மக்களையும் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது கடவுள் தூய்மையாய் கருதியவைகளை நாம் ஏன் தீட்டாக கருத வேண்டும்? கடவுள் பாரபட்சம் காட்டவில்லை, நாம் ஏன் பாரபட்சம் காட்ட வேண்டும்? இறையரசின் மறைபொருள் இதுதான். பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் என்பது இதுதான். மத்தேயு நற்செய்தி நூல் 13வது அதிகாரம் 31 முதல் 35 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கிற பொழுது அங்கே ஒரு எளிய உவமை சொல்லப்படுகிறது. இறையரசு என்பது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அந்த விதை விதைக்கப்படுகிறது, அது முளைத்து செடிகளாகிறது, மற்ற செடிகளைப் போல வளர்ந்து ஒரு பெரிய செடியாக ஒரு மரமாக மாறுகிறது. பறவைகள் எல்லாம் எல்லா பகுதியிலிருந்தும் வந்து இந்த செடியிலே அடைக்கலம் பெறுகின்றன. இறையரசு பரலோக ராஜ்யம் என்பது இந்த கடுகு மரத்திற்கு ஒப்பாகிறது. எல்லா மக்களையும் அது ஏற்றுக்கொள்ளுகிறது. எந்த இனத்தில் ஆயினும், எந்த ஜாதியில் ஆயினும், எந்த மொழியில் ஆயினும் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழுகிறவர்கள், அவருக்கு பயந்து வாழுகின்ற யாராய் இருந்தாலும் சரி, அவர்கள் இறையரசிலே ஒன்று சேர்க்கப்படுவார்கள் என்பதுதான் இறையரசின் ரகசியம். அன்புக்குரியவர்களே, ராஜ்யத்தின் புத்திரர் ஒருவேளை புறம்பாக்கப்படுவார்கள். மேற்கிலும் கிழக்கிலும் இருந்து வந்து எல்லா மக்களும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு ஆண்டவருடைய அரசிலே அந்த விருந்திலே பங்கெடுப்பார்கள். மத்தேயுவிலே நாம் படிக்கிறோம். ஆனால் நாங்கள் யூதர்கள், நாங்கள் கிறிஸ்தவர்கள், எங்களுக்கு மட்டும்தான் மீட்பு, நாங்கள் என்ன செய்தாலும் எங்களை கடவுள் ஏற்றுக்கொள்வார் என்று மார்தட்டி கொண்டிருக்கிற அந்த ராஜ்யத்தின் புத்திரர் என்று எண்ணப்படுபவர்கள் அந்த இறையரசிற்கு புறம்பாக்கப்படுவார்கள் என்பதுதான் இறையரசின் ரகசியம். நாம் எல்லோரும் இறையரசின் பங்காளிகளாய் மாற வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் வாழுகின்ற சூழலை நன்கு நாம் கவனிப்போம். நம்மோடு இணைந்து வாழுகிற மக்களை நாம் கவனிப்போம். பல சவால்கள் நமக்கு முன்பாக வைக்கப்படலாம். நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற நற்செய்தி, அதனுடைய உண்மையை விட்டு நாம் வழி விலகாமல், ஆண்டவரிலே வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டு எள்ளளவும் விலகி போகாமல், எந்த சூழலிலே இருந்தாலும் ஆண்டவரிலே உறுதியாய் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஆண்டவர் சுத்தமானது, ஆண்டவருடைய பார்வையிலே ஏற்புடையவர்கள் என்று கருதின பிற மக்களையும் கூட நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களை நம்முடைய பார்வையிலிருந்து விலக்கக்கூடாது, நாம் பாரபட்சம் காட்டக்கூடாது. அவர்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளே
என்கிற ஒரு எண்ணத்தோடு அவர்களுடைய உணர்வுகளை காயப்படுத்தாதபடி அவர்களை ஏற்கிற மக்களாக இணைந்து வாழுகிற, அன்போடு பண்போடு இறையரசின் நல்ல மதிப்புகளை வெளிப்படுத்தி வாழுகிற மக்களாக நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நாம் எல்லோரும் எல்லா மக்களையும் மீட்டுக் கொள்வதற்குரிய கருவிகளாய் இருக்கவும் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து இந்த நாளில் இந்த சிந்தனைகளை மனதிலே ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்கின்ற சூழல்களிலே ஆண்டவரின் பிள்ளைகளாய் வாழ்வோம். இறையரசின் மக்களாய் வாழ முயற்சிப்போம். கடவுள் தருகிற எல்லா நிறைவுகளையும் பெற்று எல்லா மக்களோடும் ஒன்றாக இணைந்து வாழ்வோம். கடவுள் தாமே நம் அனைவரையும் இந்த திருவார்த்தைகளால் ஆசீர்வதித்து தொடர்ந்து வழிநடத்துவாராக. ஆமென். இறை வார்த்தையை சிந்தித்து அதனுடைய தெளிவினை பெற்றுக்கொண்ட நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கையின் வழியாக உறுதி செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரலோகத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர் தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய தொழுகைக்கு நிறைவாக கீர்த்தனைகளிலே 370வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே என்ற பாடல். கீர்த்தனை எண் 370. நீதியின் ஆயுதமாய்
ஜோதி பரிசுத்த ஆலயமாகவே சொந்தமாய் தந்தே என் சரீரத்தை என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. வேண்டுதல் செய்வோம். அன்பும் இரக்கமும் அனைத்து ஆற்றலும் அனைத்து அருளும் நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, மகிழ்ச்சி நிறைந்த ஆசீர்வாதமான இந்த தூய நாளுக்காக மீண்டும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த நாளின் காலை பொழுதிலும் ஆண்டவருடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருக்க, இணைந்து தம்மை தொழுது கொள்ள இந்த வாய்ப்பையும் எங்களுக்கு தந்ததற்காக உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளின் தொழுகையை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தீர். இந்த நாளின் தொழுகையிலே இணைந்து கொண்ட அனைத்து மக்களையும் கடவுள் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்கவும், உண்மையாய் உற்சாகத்தோடு உம்மையை தொழுது கொள்ளவும், உம்முடைய வார்த்தைகளை தெளிவாய் கற்றுக்கொள்ள, ஆண்டவருடைய கரத்திலே ஆன்மீக நிறைவுகளை பெற்றுக்கொள்ள, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினீர். அனைத்து மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். உம்மிலே நிறைவுகளை பெற்று உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் இந்த சமுதாயத்திலே தங்கள் வாழ்வை தொடர அனைவருக்கும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளின் தொழுகையிலே உம்முடைய மாறாத உடனிருத்தலால் ஆண்டவர் எங்களை தாங்கிக் கொண்டீர், எங்களை ஆற்றல் படுத்தினீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தெளிவுபடுத்தினீர். உம்முடைய வார்த்தையின் உண்மையை புரிந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தீர். நன்றி சொல்லுகின்றோம். நாங்கள் வாழ வைக்கப்பட்டிருக்கிற சூழல், எங்களுடைய இந்திய நாட்டினுடைய சூழலை நாங்கள் கவனிக்கிறோம். பல்வேறுபட்ட நிலைகளிலே பன்முகத்தன்மையோடு எல்லா மக்களும் வாழுகின்ற போது, பல்வேறுபட்ட சமயத்தவர்கள், பல்வேறுபட்ட மொழி பேசுகிறவர்கள், பல்வேறுபட்ட கலாச்சாரத்தை சார்ந்தவர்கள், பல்வேறுபட்ட இனத்தை சார்ந்த மக்கள், ஆண்டவரே என அனைத்து நிலைகளிலும் வேறுபட்ட மக்கள் எங்களோடு இணைந்து வாழுகின்ற போது, உண்மையான கிறிஸ்து என்ற நற்செய்தியை பெற்ற மக்களாகிய நாங்கள் பெற்றுக்கொண்ட நற்செய்தியிலே எல்லா சூழல்களிலும் உண்மையாயிருக்க, உம்மிலே வைத்திருக்கிற நம்பிக்கையிலே தவறி போகாமல், எல்லா காலத்திலும் எல்லா சூழல்களிலும் உறுதியாய் நிலைத்திருக்க ஆண்டவர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தையின் வழியாய், தானியேல் போன்ற இளைஞர்களின் வாழ்வு வழியாய் கற்றுத்தந்தீர். நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே பல்வேறுபட்ட நிலைகளிலே எல்லா மக்களும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், யார் யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயந்து, உமக்கு பயந்து இறை நீதியை நிறைவேற்றி உண்மையாய், நேர்மையாய், நீதிமான்களாய் வாழுகின்றார்களோ அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறீர். எந்த இனத்திலாயிலும், எந்த மொழி பேசுகிறவர்களானாலும், எந்த சமயத்தவர்களானாலும் உம்முடைய பார்வையிலே உமக்கு பயந்து இறை நீதியை வெளிப்படுத்தி வாழுகின்ற மக்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறீர். இறையரசின் பங்காளிகளாய் மாறுகின்ற பாக்கியத்தை ஆண்டவர் அவர்களுக்கும் கொடுக்கிறீர். ஆண்டவர் ஆள் பார்த்து செயல்பட மாட்டீர், முகதாட்சண்யம் பார்க்க மாட்டீர் என்பதை உம்முடைய வார்த்தையின் வழியாய் ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தந்தீர். நீர் தூய்மையாக கருதுகின்றவைகளை நாங்கள் தீட்டாக, அசுத்தமாக எண்ணக்கூடாது என்று ஆண்டவருடைய பார்வையிலே உமக்கு பயந்து ஆண்டவரே இறை நீதியை வெளிப்படுத்தி மற்றவர்களுக்கு உதவி செய்து நீதிமானாய் வாழ்ந்த கொர்நேலியுவின் வாழ்வின் வழியாக ஆண்டவர் ஒரு நல்ல பாடத்தை எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறீர். நன்றி சொல்லுகின்றோம். நாங்கள் கற்றுக்கொண்ட இறை வார்த்தையின் உண்மைகளை தெளிவாக மனதிலே பதித்து கொண்டு வாழும் சூழலிலே நாங்கள் இணைந்து வாழுகின்ற மக்களோடு நற்செய்தியின் உண்மையை பாதுகாத்து, உண்மை நம்புகின்ற நிலையிலே நாங்கள் நிலைத்திருந்து எல்லா மக்களுடைய உணர்வுகளையும் புரிந்து கொண்டு ஆண்டவரே, நீதிமான்களாய், உமக்குகந்த மக்களாய் எல்லா மக்களும் வாழ்வதற்கு நாங்கள் நற்செய்தியை பகிர்ந்து உமக்கு கருவிகளாய் மாற, எல்லா மக்களோடும் இணைந்து வாழ ஆண்டவர் எங்கள் அனைவருக்கும்
உதவி செய்ய வேண்டுமாய் மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையின்படி தொடர்ந்து செயல்பட எங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் அருள் தார். ஆண்டவரே, இந்த நாளின் தொழுகையிலே இணைந்த எல்லா மக்களையும் ஒரு முறை கூட உம் கரங்களிலே தருகிறோம். அனைவரையும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் முழுவதிலும் உம்முடைய கரங்களிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற புதிய வாரம் முழுவதிலும் உம்முடைய வழிநடத்துதல் ஆசீர்வாதங்கள் எங்களோடு தங்கி இருக்கட்டும். ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதிலும் உம்முடைய ஆலயத்திலே வந்து ஜெபத்தோடு காணிக்கைகளை படைத்திருக்கிற ஆண்டவரே, எல்லா மக்களையும் நாங்கள் நினைக்கிறோம். எல்லா மக்களும் படைத்திருக்கிற இந்த எல்லா காணிக்கைகளையும் உம் திருக்கரங்களிலே நாங்கள் தருகிறோம். மக்கள் படைத்திருக்கிற இந்த எல்லா காணிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரியும். படைத்த எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். அனைத்து நிலைகளிலும் ஆண்டவருடைய கரத்தின் அதிகமான நன்மைகளை பெற்று மகிழ்வோடு வாழ அனைவருக்கும் ஆண்டவர் அருள் தார். இந்த காணிக்கைகளை கொண்டு உம்முடைய திருப்பெயரின் மாட்சிக்காக, ஆலயத்தின் வளர்ச்சிக்காக பயத்தோடு நாங்கள் செலவிட எங்களையும் ஆண்டவர் தகுதிப்படுத்தும். எங்கள் அனைவரையும் உம்முடைய பாதத்திலே தாழ்த்தி தருகிறோம். தொடர்ந்து அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து வழியாய் இவைகளை தாழ்வணிந்து கேட்கிறோம். வேண்டுதல் கேளும் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். சமாதானத்தோடு வாழுங்கள். கடவுளுடைய இரக்கமுள்ள பாதுகாவலுக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாம் கடவுளின் அன்பும் தூயாவியரின் நீங்காத உறவும் வழிநடத்துதலும் உங்கள் அனைவரோடும் இன்றும் இனிவரும் காலங்களிலும் நிலையாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறை சமாதானத்தோடு தொடர்ந்து வாழுங்கள்.